தீபாவளி நன்னாளில் அம்பிகையை அன்னபூரணியாக ஆராதிப்பது சிறப்பு. காசியில் தீபாவளியை ஒட்டி தங்க கவசத்தில் அற்புதமாக காட்சி கொடுப்பாள் அன்னபூரணி. லட்டு தேரிலும் பவனி வருவாள். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமமும் அம்பிகையை அன்னதா, தர்மவர்தினி என்றெல்லாம் போற்றுகிறது. அதாவது ஜகம் முழுவதற்கும் உணவளிப்பவள், தர்மத்தை விருத்தி செய்பவள் என்பது பொருள். ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் என்று தேவி அறம் செய்ததை அபிராமி பட்டரும் போற்றுகிறார். காத்தியாயனியாக அம்பிகை அவதாரம் செய்தபோது காசியில் கடும் பஞ்சம் ஏற்படுகிறது. அப்போது தேவியானவள் அனைவருக்கும் உணவு கொடுத்து அன்னபூரணி ஆனாள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட மன்னன் அம்பிகையை சோதனை செய்ய எண்ணினான். தன் வீரர்களை அவளிடம் அனுப்பி சிறிதளவு தானியம் கடனாக பெற்று வர பணித்தான். அதன்படி அம்பிகையிடம் வந்த வீரர்கள் மன்னனின் ஆணையை தெரிவித்தார்கள். அதற்கு தேவி, நான் தானியங்களை தரமாட்டேன், வேண்டுமென்றால் உங்கள் மன்னன் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வந்து உணவருந்திச் செல்லலாம் என்கிறாள். விவரம் அறிந்து கொண்ட மன்னனும் அவன் அமைச்சரும் மாறுவேடம் பூண்டு அன்னபூரணி எழுந்தருளி இருந்த திருமாளிகைக்கு செல்லுகிறார்கள். அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உணவருந்தி கொண்டிருந்தார்கள். மன்னனும் அமைச்சரும் மக்களோடு மக்களாய் அமர்ந்து உணவருந்தினார்கள். அன்னையின் திருக்கரத்தில் உள்ள தங்க பாத்திரத்திலிருந்து அல்ல அல்ல குறையாத உணவு வந்து கொண்டிருந்ததை கண்ட மன்னன் அவள் சாக்ஷாத் பராசக்தியே என்பதை உணர்ந்து கொண்டான். அன்னையின் திருவடிகளை வணங்கி பணிந்தான். அவன் பக்திக்கு மெச்சிய அம்பிகை தன் சுய வடிவத்தை அவனுக்கு காட்டினாள். நான் இங்கு தங்கிய காரணத்தால் இனி காசியில் பஞ்சமே ஏற்படாது என்று அனுகிரகம் செய்தாள். அம்மா, தங்கள் சாநித்தியம் எப்போதும் இங்கு நிலைத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் காசி மன்னன். அதன்படி தேவி தன் சாநித்தியத்தை அங்கு நிறுவி தன் பக்தர்களை இப்போதும் காத்து அருள் புரிந்து வருகிறாள். பிரம்மாவின் அகங்காரம் கொண்ட 5ஆம் தலையை கிள்ளி எறிந்த காலபைரவரின் பிரம்ம கபாலத்தில் அன்னமிட்டு அவரது பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கியவளும் இவளே. ஆதிசங்கரரும் அம்பிகையின் மீது அன்னபூர்ணாஷ்டகம் பாடி ஆராதனை செய்திருக்கிறார். தேவியின் அருளால் எங்கும் பசிப்பினி நீங்கி நலம் பெற வேண்டுவோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள்.